ரெசிபியை பார்த்தது என்ன நினச்சிங்க? தக்காளி சாதம் தானே நினச்சிங்க. ஆனால் அதாங்க இல்லை, இது தக்காளி ஊறுகாயில் செஞ்ச சட்டி சோறு. தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? மறக்காமல் தக்காளி ஊறுகாய் பண்ணி முடிச்சதும் தக்காளி ஊறுகாய் பண்ண சட்டியில் ரைஸை போட்டு பரட்டி சாப்பிட்ருங்க. ஒரு வடை சட்டியில் இந்த மாதிரி 10லேருந்து 20 தக்காளியை நீள்வாக்கில் கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டு அதில் இருக்க தண்ணியெல்லாம் ட்ரை ஆக விட்டுருங்க. தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி இது கூட ஊற்றி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஒரு 3 to 5 மினிட்ஸ் இதை குக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்தளவு நல்லா குக் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு மேட்சர் வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. தக்காளி நல்லா மசிச்சு இந்த மாதிரி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கடையில் 1 ஸ்பூன் வெந்தயம் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஃபைன் பவுடராக இந்த மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு இரும்பு கடாய் சூடானதும் அதில் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 ஸ்பூன் அளவு கடுகன் உளுந்தம்பருப்பு போட்டுட்டு கடுகன் உளுந்தம்பருப்பு வெடிச்சு வந்ததும் கருவேப்பிலை 10 பல்லளவு பூண்டு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம மசிச்சு வச்சிருக்க தக்காளி இது கூட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கூடவே ஒரு குழிக்கரண்டி அளவு வரமிளகாய் தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பவுடர், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் போட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் விட்டுலாம். அவ்வளோதாங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு 10 days வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சுட சுட தக்காளி ஊறுகாய் எப்படி செஞ்சு ரைஸ் கூட போட்டு பெரட்டி சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. லஞ்ச் பாக்ஸ் காம்போ ரெசிபியாக அண்ட் ஃபுட் வீடியோஸ் பார்க்க நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கியூட்டிஸ் அல்ட்டியாக இருக்கும்.